காலம் அவசியம். உங்களுக்குலாம் ஒரு குட்டியாக இருக்கா சொல்லட்டுங்களா? காட்டில் ஒரு குரங்கு வசிச்சிட்டு இருக்கு. அந்த குரங்குக்கு ரொம்ப பசி எடுக்குது. உடனே அந்த குரங்கு ஏதாவது பழங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி அலையுது காட்டுக்குள்ளே. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மாமரத்தில் ஒரு மாம்பழம் கிடைக்கிது. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே குரங்கு தன்னோட இருப்பிடத்தை நோக்கி வருது. அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த மாங்கொட்டையை வீசி எரிச்சிடுது. திரும்ப குரங்குக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் அந்த மாங்கொட்டையை முளைக்க வச்சு இங்கேயே மரமாக்கிட்டால் நம்ம இங்கேயே மாம்பழம் பறித்து சாப்பிட்லாமே, தேவையில்லாத அலைய தேவையில்ல அப்படின்னு தோணுது. உடனே அந்த மாங்கொட்டையை தேடி எடுத்து ஒரு இடத்துல குழி பறித்து மாங்கொட்டையை நட்டு அது மேலே தண்ணி தெளித்து மண் போட்டு மூடிடுது. அப்புறம் குரங்கு அடுத்த நாள் திரும்ப காலையில் அந்த மாங்கொட்டையை தோண்டி முளைச்சிருச்சா அப்படின்னு பார்க்குது. முளைக்கல. உடனே திரும்பவும் அந்த மாங்கொட்டையை மண் போட்டு மூடி தண்ணி ஊற்றிட்டு போயிடுது. திரும்ப அடுத்த நாள் அதே மாதிரி தோண்டி பார்க்குது. இது மாதிரி தொடர்ந்து டெய்லியும் மூடி வச்சுட்டு தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்கு. அந்த மாங்கொட்டை கடைசி வரையுமே முளைக்கல. ஆமாங்க, குரங்கின் ஆசை நியாயமானது தான், ஆனால் அதோட அவசரம் தான் நியாயமானது இல்லை. நாமளும் அதே மாதிரி தாங்க. பல விஷயங்களில் நம்ம வெற்றி பெறணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு எக்ஸாம் படிக்கணும், பாஸ் ஆகிறோம் அப்படின்னு பல விஷயங்களில் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கான டைம் கொடுக்கறது இல்லை. அவசரப்பட்டு உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கணும், தொடர்ந்து முயற்சி செய்யணுங்க. அப்போ தான் அதோட வெற்றி நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். நமக்கான காலம் வரும் வரை முயற்சியுடன் காத்திருங்கள். தேங்க்யூ.